இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதின்னு ஒரு 42 பாடல்கள் உள்ள ஒரு பதிகம் எழுதியிருப்பாங்க. அதாவது தேவாரம் திருவாசகத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு பெண் ஞானி எழுதின ஒரு பதிகம் தான் அது. அதான் மூத்த பதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகம் ஆதி சக்தியால் கட்டமைக்கப்பட்டது. அது எப்படி ஆதிசக்தியால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசுகிறதுனால இந்த ஆதிசக்தியும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இந்த ஆதியில் இங்கே எதுவுமே இல்லாமல் ஒரு ஒளியா, அந்த ஒளியும் இல்லாமல் இருளா, இப்படி எல்லாம் ஒன்றே ஒன்றா இருந்தது காலப்போக்கில் அந்த ஒளி அதோட கற்பனையினால், அதோட மனத்தினால். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது அதுக்கு மனம் இருந்ததா? அது எப்படி? அதுக்கு உடல் இருந்ததா? அதுக்கு பேர் என்ன? அப்படிங்கிறத இன்னொரு இதில் பார்க்கலாம். இப்போது அதுக்கு கீழே தன்னை மாதிரி சில ஒளிகளை, இருள்களை உருவாக்கிக்கிச்சு. அப்படி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலை ஒரு பல யுகங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பல யுகங்கள் ஓடிகிட்டே இருக்கும்போது அந்த இருளிலிருந்து வந்த ஒரு கூட்டம் ஒளியிலேருந்து கூட்டம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருக்கும்போது அவர் சொல்லியிருப்பார், அந்த ஆதி ஒளி இந்த செயல்கள்லாம் செய்யலாம், இந்த செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லைங்களா? அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதான் செய்வோம். அப்போது இதில் இந்த கடைக்குட்டியாக இருக்க அந்த இருள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யும்போது, தண்டனை கொடுக்கும்போது, நீங்களே இப்படி தலைவராகவே இருந்து, நீங்களே இப்படி எங்களை வழிநடத்திக்கிட்டே இருந்து, நீங்களே இப்படி எங்களை அதிகாரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கீழே இருக்கணுமா? உங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து தான் இருக்கணுமா? உங்களை புகழ்ந்துருக்கவங்கள புகழ்ந்துகிட்டே இருக்கணுமா? எங்களையும் புகழணும், எங்களுக்கும் வேணும் அதிகாரம் அப்படின்னு கேட்குற மாதிரி சில கேள்விகள் அந்த ஆதி ஒளியை பார்த்து கேட்கும்போது, அந்த ஆதி ஒளி சரி பரவாயில்ல, நீங்கள் போய் அனுபவம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தனி ராஜ்யம் மாதிரி அனுப்பிட்டாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, அந்த பழனி முருகன் அந்த மாம்பழத்துக்காண்டி இந்த ஒரு சிறு பழ விஷயத்தில் என்னை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, மூத்த பிள்ளை உங்கள் முதல் பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் ஒரு நொடி இருக்க மாட்டேன், என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்கப் போகிறேன், முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா திருவிளையாடல் புராணத்தில். அந்த திரைப்படத்தில் உள்ள கருத்து மாதிரி தான் இங்கே நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துகிட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த இருள்லேருந்து வந்த ஒரு சாம்ராஜ்ய மக்கள் என்னென்னா 1,00,000 காலங்கள் அதுக்கு மேலே உள்ள காலங்கள் வாழ்ந்து திரும்ப சொங்கின்னு எப்படி போயிடுறாங்கன்னா, அந்த ஆதி ஒளிக்கே போயிடுறாங்க இறந்து. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே மக்கள் கூட்டம் குறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி நம்ம அவங்ககிட்டருந்து பிரித்து தண்ணி ராஜ்யம் கொண்டு வந்ததை திரும்ப எல்லாம் போய் அங்கேயே போயிடறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் இந்த ஆதிசக்திங்கிறத தலைமையாக வச்சு, பெண் சக்தியை தலைமையாக வச்சு உயிர்களை படைத்து, அந்த உயிர்களுக்கு ஆண் பெண் தன்மை, அதாவது இருமை நிலை, அதாவது நீங்கள் நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அந்த நன்மையும் தீமையும் டேலி பண்ணிவிட்டு மட்டும்தான் நீங்கள் அந்த ஆதி ஒளிக்கிட்ட, அந்த பரம்பொருள்கிட்ட போக முடியுங்கிற தன்மையை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா, இந்த ஆதிசக்தி அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதனால தான் இந்த உலகம் ஆதிசக்தியின் கீழே தான், நம்ம அது கீழே தான் வரோம். அதில் தான் மாயை அவங்க, அதுக்கப்புறம் சுத்தம் அசுத்தம், நியாயம் அநியாயம் இந்த கேட்டகரியில் பிரிஞ்சு இதை டேலி பண்ணி போகும்போது தான் நம்ம பரம்பொருள்கிட்ட போகிறோம். இது ஒரு விதமான ஒரு அடிப்படை புரிதல். இப்போது காரைக்கால் அம்மையாருக்கு வரலாம். இந்த காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆதிசக்தி தன்மையில் ஒரு பெண் இல்லைங்களா? அப்போது அவங்க அந்த தன்னை அறிதலில் அவங்க இறைவனை அடைஞ்சு பரம்பொருள்கிட்ட போன நிலையில் ஒரு மனிதராக இருந்து நமக்கு சில வழிகாட்டுதல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாடல்கள் மூலம், அதுதான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
சும்மா நம்ம பாடல்கள் 42 பாடல்கள பாடுறதுனாலயோ, அது அர்த்தத்த புரிஞ்சுக்கிறதுனாலயோ, அது 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 நம்ம அதுலேருந்து ஒரு பலன் பெற்றோம் இல்ல. அவங்க எப்படி அந்த ஆன்ம நிலையிலேருந்து பார்த்தாங்க? அவங்க மனம் அந்த இடத்துல எப்படி செயல்பட்டுச்சு? அந்த உடல் எப்படி இருந்தாங்க? அவங்க என்னெல்லாம் துன்பம் அனுபவிச்சாங்க? அதுலேருந்து எப்படி வெளிய வந்தாங்க? எப்படி இறைவனோட கலந்தாங்கங்கிறத நம்மகிட்ட அந்த சோல் கனெக்ஷனா அந்த பாடல் இருக்கு. 2வது நம்ம நம்ம வந்து அந்த நிலைய அடையும்போது, அவங்க உணர்வா நம்ம கனெக்ட் ஆகும்போது, நமக்கு எந்த நிலையிலிருந்து உணர்த்துனாங்களோ, அத நம்ம உணர முடியும். சும்மா பாடல் பாடுறது வந்து என்னன்னா, ஒரு செய்தி வாசிக்கிறவர் மாரி. இதே அந்த ஊர்ல நடந்த அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்தாங்கன்னா, அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள்னா அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி. அது மாதிரி தான் இங்க வந்து என்னன்னா, நம்ம ஒரு டேட்டாவா பார்க்காம, பாடலா பார்க்காம, அந்த காரைக்கால் அம்மையாருடைய உணர்ச்சியா பார்க்கணும். அவங்களுக்குள்ள இறங்கி பார்க்கணும். அவங்க ஆன்மாக்குள்ள இறங்கி, அந்த மனத்துக்குள்ள இறங்கி, அவங்க உடலுக்குள்ள இறங்குனா என்ன மாரி நம்ம உணர்வோமோ, அது மாரி உணரணும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றது. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவங்க அவங்கள தந்தையேன்னு சொல்றாங்க. அவங்க அவர அம்மான்னு சொல்றாங்க. இது எப்படின்னு கேட்டிருந்தப்போ, எனக்கு வந்த விளக்கம் தான், ஒரு ஒரு அப்பா ஒரு ஒரு குழந்தைய அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது, அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க? "வாம்மா, வாம்மா தாயி" அப்படி தானே கூப்பிடுவாங்க இல்லைங்களா? பாருங்க, அப்ப சிவன் எவ்வளோ அழகா அந்த மாரி கூப்பிட்டுருக்காருங்கிறத, உணர்வு உள்ளிருந்து உணர்த்திக்கிறது. எது? அதுதான் நம்ம அவங்களோட சோல் கனெக்ஷன்ல உணர்வா இருக்கும்போது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் வெளியில போய் தேட தேவையே இல்ல. தன்னை உணர்ந்து விட்டால், யாருக்கிட்டும் கேள்வியும் வராது. நம்ம யாரையும் கேள்வி கேட்கணும்னு தோணாது. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கைய உள்ளது உள்ளபடி இயல்பா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் நம்ம வந்து எப்ப எந்த விஷயம் பேசினாலும், தன்னை அறிதலுக்கே நான் வர வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த காரைக்கால் அம்மையார் அந்த அற்புத திருவந்தாதி பாடுனது வந்து என்னன்னா, 42 பாடல்கள் அவங்க இந்த ஆன்ம நிலையில வளர்ச்சியில முதல் நிலையா பாடியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நான் யாருன்னு உணர்ந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல வந்த பாடல்கள் தான் அதா இருக்கும்னு தெரியுது. அப்போ அவங்க அதனால தான் அந்த சிவனோட உருவத்த அவங்க பார்க்குறாங்க, உணர முடியுது. அந்த சக்தி நிலை, அந்த சித்து நிலைய அடைஞ்சிருக்காங்க. அதே மாரி எல்லாமே ஒண்ணுங்கிறத உணர்ந்திருக்காங்க. தைரியமா அந்த பேய் உருவத்த எடுக்க முடிஞ்சிருக்கு. ஏன் பேய் உருவம் எடுத்தாங்க, வேற உருவம் எடுக்கல அப்டின்னா, அவங்க முதல் பாடல்ல சொல்லியிருக்காங்க, "நான் பிறந்ததிலிருந்து உன்னை நினைக்கிறேன்." நான் பிறந்ததிலேருந்து உன்ன பார்க்குறேன், உன்ன நினைக்கிறேன், உன்ன வேண்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மலாம் பிறந்ததிலேருந்து வேண்டுறேன்னு நம்ம சொல்ல மாட்டோம் தானே! நமக்கு ஞாபகம் இருந்த காலத்துலேருந்து சொல்லுவோம். அப்போ அவங்க பிறவி ஞானமா வந்திருக்காங்க. அதாவது இறைவனோட இப்ப நம்ம சொல்ற ஒரு நிகழ்காலத்தில சொல்ற மாரி என்னன்னா, கடைசி பிறவியா இருந்தா, அந்த அந்த ஆன்மா ரொம்ப முதிர்ந்து ஒரு விதமான ஒரு எல்லாத்தையும் ஆ இயல்பா எடுத்துக்கிற ஒரு தன்மைக்கு இப்ப இருக்கோம் இல்லையா? அதே சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு அடுத்த பிறவியே இல்லன்னா அவங்க கிட்டத்தட்ட ஏதாவது 1, 2 கர்மாவ தான் கழிக்க தான் வந்திருப்பாங்க. அந்த கர்மா முடிஞ்சோனே ஆக மொத்தம் அவங்க ஆல்ரெடி வந்து ஜீவன் முக்தரா தான் இங்க இருப்பாங்க. அதாவது பரம்பொருளை இங்க நேர்லவே உடல்லயே பார்த்தவங்களா தான் இருப்பாங்க. அதே மாரி தான் அந்த காரைக்கால் அம்மையார் இருந்திருக்காங்க. "நீ எனக்கு வந்து என்ன வந்து அருள் குடுக்காட்டியும் பரவால்ல. என்ன வந்து நீங்க வந்து என்ன 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 வந்து நீங்க வந்து அ ஒரு பக்தரா இந்த மாரி ஏத்துக்கிட்டாலும் பரவால்ல." நம்ம சொல்லுவோம் தானே, "நீங்க என்ன செஞ்சாலும் பரவால்ல, எது செய்யாட்டியும் பரவால்ல, நான் உன்ன தான் நினைப்பேன்." அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து நம்மள படைக்க வைக்கிறதும் அவன் தான். அதே மாரி அழிக்கிறதும் அவன் தான். அவன் காக்கிறதும் அவன் தான். நம்ம அனுபவம் குடுக்குறதும் அவன் தான். அனுபவிக்கிறதும் அவன் தான். அனுபவமா நமக்குள்ள இருக்கிறதும் அவன் தான். அப்படிங்கிறத தன்மைய உணர்ந்திருக்காங்கங்கிறது அதன் மூலம் தெரியுது. அதே நேரத்தில அவங்க ஆரம்பத்தில இருந்திருக்காங்கங்கிறதுனால தான், அந்த பாம்ப எல்லா உயிரும் தான் உயிர்னா, அந்த பாம்பையும் அவங்க ஒரு உயிரா பார்த்துருந்துருக்கணும். அவங்களுக்குள்ள தன்மை அத உணர்ந்திருக்கணும். ஆனா, அந்த பாம்பு ஏன் அவங்களுக்கு அந்த தெரியுது அப்படின்னு சொன்னா, அரவமா தெரியுது அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த கர்மா அந்த உடல் எடுத்து வந்த கர்மால அந்த பாம்போட தன்மை அவங்களுக்கு அந்த மாரி ஒரு தடையாவும் இருந்திருக்கலாம். அவங்க அந்த பிறைச்சந்திரனையும் சொல்றாங்க. அப்போ இது மாரி தான். இங்கே நம்ம நம்ம யோசிக்கணும். இங்க வந்து சில ஞானிகள்லாம் 2, 3 செயல்கள கையில வச்சுக்கிட்டு, அத மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் வந்து எவ்வளோ சச்சங்கம், எவ்வளோ கூட்டம் என்ன பண்ணாலும், அப்படியே பின்னாடி அடுக்கலையில வந்து இன்னைக்கு என்ன பதார்த்தம்னு கேட்பாங்களாம்.
அப்போது அவங்க கேட்பாங்களா, "சாரதாம்மா எவ்வளோ பேசுகிறாய்ங்க, எவ்வளோ உலக ஞானம் பேசுறீங்க, உங்கள எவ்வளோ பேர் டிவோட்டீஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனா நீங்க எப்போ பார்த்தாலும் உணவு உணவுன்னு இருக்கீங்களே!" அப்படின்னு கேட்பாங்களாம். அத அவர் அமைதியா போய் கலந்துட்டே இருப்பாராம். இதே மாரி தான் அவரு எப்பயும் இந்த தொடர்ந்து சேல் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். "ச்சீ! இந்த ஒரு உணவுல நீங்க அடிமையா இருக்கீங்களே! உங்களால இது மாத்த முடியலங்கிற" மாரி பேசின உடனே, "என்றைக்கு நான் உணவு வந்து நீ அந்த உணவு வேலைய தாண்டி உணவு கேட்கறத நான் நிறுத்துறேனோ, அன்னையிலேருந்து கொஞ்ச நாள்ல என்னோட உடல் விட்டுரும் அப்படின்னு அர்த்தம்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் அவங்களுக்கு புரியும். அது மாதிரி தான் 1, 2 சில கர்மங்கள எடுத்துட்டு வந்து இந்த உடல் எடுத்து வச்சிருப்பாங்க. சில பேர் சில மாமிசங்கள தொடுவாங்க. சில பேர் வந்து உயர்ந்த ஆடைகள் அணிவாங்க. சில பேர் வந்து அ என்ன சொல்றது? அவங்க இந்த மாரி ஏதாவது ஒரு சில காரணங்கள பிடிச்சு வச்சுக்குவாங்க. அந்த உடல இந்த பூமியில நிறுத்தி வைக்கிறதுக்காண்டி. அப்போ அந்த காரைக்கால் அம்மையார் அந்த இந்த 2 செயல்களையும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நினைக்க தோணுதுன்னு சொல்றேன். "நீ பாம்ப ஏன் கழுத்துல போட்டுருக்க? நீ அந்த அந்த பாம்ப எடுத்து விட்டுறது அது வந்து நஞ்சு இல்லையா? அது விஷம் இல்லையா? அதனால நீ என்ன பண்றன்னா, ஒரு தங்க ஆபரணத்த எடுத்து கழுத்துல போட்டுக்கலாம்ல" அப்படின்னு கேட்பாங்க. ஆம். பார்வதி தேவி பாவம் இல்லையா? அவங்க அவங்க மேல நீ அவங்க கூட இருக்கும்போது அந்த பாம்பு வந்து அவங்க மேல தீண்டிரும் இல்லையா? அவங்க பயப்பட மாட்டாங்களா? அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீ நஞ்சு உண்ட அந்த பாம்பு அந்த விஷத்த வந்து நீ உண்டுட்ட. அதனால நீ வந்து இந்த எனக்கு வந்து பக்தி செய்றதுல பாரபட்சமா இருக்கியா? அந்த நஞ்சு இருக்கே, அதனால நீ கெட்டவனா இருக்கிறதுனால, எனக்கும் அருள் செய்றதுலயும் இந்த மாரி வந்து ஒரு பாரபட்சம் பார்க்குறியா? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த காரைக்கால் அம்மையார் உணர்ந்தது வந்து என்னன்னா, இங்க இந்த பூமியில இப்ப நிகழ்காலத்துல அந்த அற்புத திருவந்தாதி எ பாடின காலத்துல இருந்த உணர்வ இங்க நெறைய பேர் உணர்ந்திருக்கோம். உணர்ந்துட்டுருக்காங்க, உணருவாங்க. அதத்தான் நம்ம வந்து அனுபவமா நமக்கு சொல்லி வச்சு பார்க்கும்போது, நமக்கு இதே மாரி நடந்தும்போது, நம்ம சொல்லுவோம் இந்த மாரி தான். இப்படி தான் நம்ம வந்து ஒப்பீடு பார்க்கணும். இப்போ கிருஷ்ணர்லாம் பார்த்தீங்கன்னா, அ எல்லா யானைகிட்டயும் போய் உட்காருவாராம். போய் உட்காந்து, "என் முற்காலத்த பார்த்து சொல்லுங்க. என் என் நான் 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 வந்து நான் எந்த மாரி இருக்கேன்? நான் நான் யாரு?" அப்படின்னு போய் எல்லார்கிட்டயும் கன்ஃபர்மேஷன் கேட்பாராம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு தன்னை உணர்தலுக்கு முன்னாடி ஜீவசமாதியா இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும், அவங்க எழுதின புக்குகளா இருக்கும். இதெல்லாம் போய் நம்ம உறுதிப்படுத்துவோம் இல்லையா? நமக்கு அந்த நிலை வந்துருச்சா? நம்ம அடைஞ்சிட்டோமா? அப்படின்னு உறுதிப்படுத்துவோம். உறுதிப்படுத்தணும். அதத்தான் வள்ளலார் "தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு" கேட்டிருக்காரு. எப்ப இந்த பாடல் வந்து முந்தியெல்லாம் இந்த பாடல் வந்து ஏதோ ஏதோ பாட்டுல இந்த கல்யாண வீட்ல பாடுற மாரி ஒரு கேட்டுட்டு, அது கூட சேர்ந்து பாடிட்டு போயிருவாங்க. அவங்க பாரேன் தந்திரம் கேட்டிருக்காங்க நிலாக்கிட்ட அப்படிங்கிற மாரி போயிருவோம். ஆனா, தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோட முழு அர்த்தம் புரியுது. ஏன்னா, தன்னை உணர்தல்னா என்னன்னு நமக்கு நடந்தது. வெண்ணிலானா என்னன்னு தெரியுது. ஒரு தந்திரம்னா என்னன்னு தெரியுது. இதெல்லாம் வந்து தனித்தனியா ஒரு ஒரு அணு அணுவா, ஒரு ஒரு செல்லு செல்லா நமக்கு தெரியுது. அப்பதான் புரியுது. சிவபுராணம் வந்து எத்தனையோ வாட்டி பாடியிருப்போம். தலைகீழ மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா, அதில ஒண்ணு ஒண்ணும் இப்ப தான் புரியுது. எந்த அளவுக்கு உணர்ந்து பாடியிருக்காங்க. ஏன்னா, அந்த சுவை, அந்த நிறம், அந்த மனம், அந்த அந்த நிறைவு, அந்த கனிவு அதெல்லாம் நம்ம உணர்ந்து சாப்பிட்டு அப்படியே ருசிச்சு, ரசிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுது. அதனால தான் திருவாசகத்துக்கு கூறுகார், ஒரு வாசத்துக்கு ஒருகார் சொல்லியிருக்காங்க. திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொன்னது வந்து என்ன தெரியுமா? அந்த தேனை சாப்பிட்டா மட்டும் தான் திருவாசகம் வந்து அதை விட அமிர்தம், ஒப்பானது, இனிப்பானது. அது வந்து வார்த்தையில வடிவிக்க முடியாததுன்னு நமக்கு தெரியும். ஆனா, அதுக்கு முன்னாடி டேட்டாவா தான் இருக்கு. நம்ம பக்தி நிலையிலயோ, இல்ல நம்ம வந்து அந்த முழுமை பெறாத அந்த தன்னறிதல், நான் யார் அப்படிங்கிறது தன்மைக்கு அப்புறம், அது வந்து நமக்கு வந்து அந்த சுவை வந்து டேட்டாவா தான் இருக்கு, உணர்வா இல்ல. ஒரு தகவல் அவ்வளோதான். அது அது அப்படிதான் இருக்கு. ஆனா, நம்ம வந்து அப்படி கடந்து அந்த பயிற்சி ப அ ப பயிற்சி பண்ணி நான் அப்படிங்கிற தன்மையிலேருந்து அப்படியே கடந்து 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 போயி, அப்போ நான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நானே மரம், நானே கனி, நானே பூ, இந்த உடலே மலர்கள்.
இந்த காற்று நான், இங்கே இருக்க பிரபஞ்சம் நான், இந்த இந்த பஞ்சபூதங்கள் நான் அப்படிங்கிற தன்மையில் வந்து கலந்து நீங்கள் நான் ஆதாரமாக சொல்கிற அந்த மூலாதாரத்திலேருந்து இந்த 7 சக்கரங்களை தாண்டி அந்த சுழுமுனையில் நடனம் ஆடுறாங்க பார்த்தீங்களா? இரவு பகல் இல்லாத இடத்துல இருந்து, அந்த சுழுமுனையில் இருந்து அந்த இறைவன் ஆடுற நடனத்தை அந்த இடத்துல உட்காந்து கேட்குறாங்க அந்த காரைக்கால் அம்மையார். பாருங்க, அந்த இடத்துல உட்காந்து நான் சதா கேட்கணுங்கிறாங்க. எப்போ? பிறவியே எனக்கு வேண்டாம். 1 இதுனா எனக்கு பிரச்சனையே இல்ல. வேணும்னா